ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது யூடியூப் தமிழா சேனல். நான் உங்கள் கௌதம். இந்த வீடியோ ஒரு அமேசிங்கான வீடியோ. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாத, சில பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான ஆண்ட்ராய்ட் ட்ரிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆண்ட்ராய்ட் ட்ரிக் யூஸ் பண்ணுறது மூலிமா மேலே ஸ்வைப் பண்ணி விட்டால் நோட்டிஃபிகேஷன் பேனல் ஒன்று வரும் தெரியுமா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பேனலில் மொபைல் வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போயும் நம்ம மொபைலில் இருக்கும். அதை பார்த்து நிறைய பேருக்கு போர் அடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த இப்படி இருக்க மொபைல் கஸ்டமைசேஷனை நம்ம இஷ்டத்துக்கு வேறு லெவலில் கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதாவது இந்த ஒய்ஃபை ஆன் பண்ணும்போது ப்ளூ கலரில் இருக்குது, எனக்கு உங்கள் மொபைலுக்கு வேறு மாதிரி இருக்கும். இதை வந்து என்னால் கலர் சேஞ்ச் பண்ண முடியும். பின்னாடி ஒயிட் கலர் இருக்கா, ஏன்னா மொபைலில் ஃபோட்டோஸ் வைக்க முடியும். ஏன் ஃபோட்டோஸ், எனக்கு பிடிச்ச செலிபிரிட்டி ஃபோட்டோஸ், யாரோட ஃபோட்டோஸ் வேணால் இங்கே வச்சுக்க முடியும். இப்படி ஒரு கஸ்டமைசேஷனாக நானே இப்போ தான் பார்த்தேன். இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போச்சுன்னு எனக்கே தோணுச்சு. ஸோ இது எப்படி பண்ணுறது, இதுக்குள்ள என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வேணுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான வேலை பெண்டிங் இருக்குது. ஸோ அதை பண்ணிவிட்டு வாங்க நம்ம இந்த வீடியோ தொடர்ந்து பார்ப்போம். இதுவரை நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, இந்த வீடியோக்குள்ள இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஆண்ட்ராய்ட் ட்ரிக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த அப்ளிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ண பிறகு ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் யா வச்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணுற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா காசு போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமைசேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக காசு கட்டினா தான் இந்த மாதிரி பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்போ நாங்களாம் பண்ணுறது, கண்டிப்பாக காசு தான் கட்டணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இந்த வீடியோவோட கடைசியில் எப்படி நம்ம காசு கட்டாமல் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது இந்த அப்ளிகேஷனோட மோடட் வெர்ஷன் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு தரப்போகிறேன். எப்படி தரப்போகிறேன், எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனோட யூசேஜ்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் என்ட்ரு ஆகும். இந்த அப்ளிகேஷனில் வந்து சில பெர்மிஷன்ஸ் கேட்பாங்க. 3 பெர்மிஷன் தான் கேட்பாங்க. அதை எனேபிள் பண்ணுறது மூலிமா ஒரு சின்ன அப்ளிகேஷனோட பண்ணி காமிக்கிறேன். ஸோ இல்லை பவர் ஷேர்ட்னு இருக்கும், அதில் ஆன் பண்ணி விட்டு கீழே ஓகே கொடுத்துட்டு எனேபிள் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து உங்களோட மொபைல் கஸ்டமைஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? உண்மைதான். ஸோ மேலேருந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் இழுத்து விடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு லெவலில் இருக்குது. எனக்கு பிடிச்ச கஸ்டமர் ஒருத்தரோட ஃபோட்டோ வச்சுருக்கேன். இது யாருன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இந்த எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு லே அவுட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் சொல்லி முடிச்சா இன்றைக்கி வீடியோ பத்தாது. ஸோ அதனால் நீங்கள் ஒன்று ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ எல்லாமே டெமோ மேலே காமிச்சிட்டாங்க. நம்ம இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா குவிக் செட்டிங்ஸ் ஐக்கான் அப்படின்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா. இந்த மாதிரி ஹார்ட்டை கிளிக் பண்ண எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். ஹார்ட்டை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ எதுவுமே மாறலன்னு கேட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இழுத்து விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் எல்லாமே ஹார்ட்டாக இருக்குது. கேர்ள்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் வைக்க போகிறது எது நம்மளுக்கு செட் ஆகும், நீட்டாக சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் ஆப்ஷன், அதாவது சர்க்குலர் அவுட்லைன் அப்படின்னு இருக்கா. ஸோ சர்க்கிள் அவுட்லைனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நோட்டிஃபிகேஷன் இழுத்து விட்டு பாருங்கள். நான் இதாக வச்சுருந்தேன். ரொம்பவே சிம்பிளாக நீட்டாக பின்னாடி இமேஜ் வந்து முன்னாடி தெரியும். அதுக்காக தான் இந்த ஒரு செட் பண்ண சொன்னேன். ஸோ இதில் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ஒன்றா யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிறதா முக்கியமான விஷயம் என்னென்னா பின்னாடி ஃபோட்டோ எப்படி செட் பண்ணுறது அப்படி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சொல்ல போகிறேன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே ப்ளீஸ் கீழே இருக்க லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க. ஏன்னா என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக் தான் ரொம்பவே பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி புது வீடியோஸை நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் என்னோட யூடியூப் சேனலில். ஸோ இப்போ கலர்ஸ் ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கஸ்டம் பேக்ரவுண்ட் இமேஜ். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம். ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கட்டணும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் காசு கட்டினா தான் இந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் உள்ளே போய் ஃபோட்டோஸ் வைக்க முடியும்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு ஃபோட்டோஸ்லாம் வைக்கணும் ஆனால் எனக்கு காசு கட்டக்கூடாது அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோவில் எண்டில் வந்து, அதாவது கடைசியில் எப்படி இதை ஃப்ரீயாக வச்சுக்கிறது, மோடட் அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லியிருக்கேன். ஸோ அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மோட் அப்ளிகேஷன் வச்சுக்கனாலே இது ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கஸ்டம் பேக்ரவுண்ட் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணுவோம். இப்போ செலக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, ஸோ செலக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேலரி கொடுத்துட்டாங்க, கேலரியை கிளிக் பண்ணுவோம். இதில் வந்து உங்களுக்கு எந்த இமேஜ் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் அங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது மூலிமா ஏதாவது ஒரு ஃபோட்டோ, இப்போ வந்து தளபதி ஃபோட்டோ நான் மாற்றுறேன். ஸோ தளபதி ஃபோட்டோவோட வேறு தளபதி ஃபோட்டோ. ஸோ இது வந்து இப்போ வந்து கடைசியாக வர படம் மாஸ்டர் படத்தில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ
ஸோ செலக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இது செலக்ட் பண்ணிக்கோ. உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக வேணுமா இல்லை பெருசாக வேணுமான்றதை. ஸோ நான் ஒரு மீடியம் சைஸில் வச்சுட்டு இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இது ஃபோட்டோஸும் கரெக்டாக எடுக்கணும். அதுவும் முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ செலக்ட் ஆகிடுச்சு, டன் கொடுத்துட்டாங்களா. இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமாக இருக்குது. என்னோடய தளபதி ஃபோட்டோ வந்து மேலே வந்துருச்சு. இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோவும் வச்சுக்கலாம். இது கீழே வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்களா யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன்றா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ எல்லாமே கலர் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைட்டில் இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஸோ இந்த மொபைல் டேட்டா என்னோட மொபைல் டேட்டா ஆனில் இருக்கா. அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் இருக்குது. க்ரீன் கலரில் நான் வச்சிருக்கேன். ஸோ அதனால் க்ரீன் கலர் இருக்குது. இப்போ நான் உதாரணத்துக்கு ரெட் கலரில் மாற்றி காமிக்கிறேன். இதோ மேலே ஸ்லைட் பண்ணி ரெட் கலர் வந்துச்சு. அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ மேலே நிறுத்துனா ரெட் கலரில் காமிச்சிச்சா. இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்டம் தான், உங்கள் இஷ்டம் தான், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், நோட்டிஃபிகேஷன் பேனலில் உங்கள் ஃபோட்டோவோ உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோவோ வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மோடு அப்ளிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் பேனலில் ஃபோட்டோ வைக்க முடியும். அந்த மோடு அப்ளிகேஷன் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க மட்டும் என்ன இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லேசி பாய் கௌதம் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட டேரெக்டாக இன்ஸ்டாகிராமுக்குள்ள வாங்க. அங்கே வந்து என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். மெசேஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனக்கு நோட்டிஃபிகேஷன் பேனலோட மோடு அப்ளிகேஷன் வேணும்னு சொல்லி காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் என்னால் இந்த மோடு அப்ளிகேஷனை கொடுக்க முடியும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், மிச்சவங்களே என்னை காண்டாக்ட் பண்ண முடியலைன்றவங்க ப்ளீஸ் என்ன இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மோடு அப்ளிகேஷன் தரேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. அடுத்த ஒரு மாசான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் கௌதம்.